Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன நியூ பிசினஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்ங்க இந்த பிசினஸ். அதுவும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன்ல கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் மேக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அடுத்து லாக்டவுன் ரீஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ரெஸ்யூம் ஆயிடுச்சுன்னு பார்க்குறப்போ சூப்பராக இந்த மால்ஸு அதே மாதிரி ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்படுங்க. இது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓன் பிராண்ட் நீங்களே மேக் பண்ணி நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணி ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு ஒரு மினிமம் ஒரு லேபர்ஸ் வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறீங்க. மேக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக சூப்பராக அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ண முடியுங்க. கம்மியான மேன் பவர் இருந்தால் போதும், ஸ்கில்டு லேபர் ஒருத்தர் இருந்தால் போதுங்க, அன்ஸ்கில்டு லேபர் 2 பேர் 3 பேர் இருந்தால் போதும், கண்டிப்பாக நீட்டாக அந்த பிசினஸ் ரன் பண்ணிக்கலாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறப்போ இந்த ப்ராடக்ட் ஒரு 80% ஆஃப் மார்ஜின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 50 to 80%, ஐ மீன் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 1,80,000 வரை கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்குங்க. சின்ன ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப அதிகமான காஸ்ட்லாம் கிடையாது. மெஷினரி பெரிய மெஷினரிலாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு மிக்சிங் மெஷினரி மட்டும் தான் உங்களுக்கு வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் அதிகமான ரா மெட்டீரியல்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப கம்மியான ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் போதும், கண்டிப்பாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக ரன் பண்ணலாங்க. ரொம்ப ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய பிசினஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப தேவைப்படுற பிசினஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். 200+ வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காட்டியும் இந்த வீடியோ பிடிக்காட்டி அப்படின்னு சொல்கிறத விட இந்த வீடியோ செட் ஆகாட்டியும் வேறு ஏதாச்சும் பிசினஸ் நீங்கள் பண்ணலாம்னு இருப்பீங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் அந்த பிசினஸ் நாங்கள் கவர் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணலின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க, கண்டிப்பாக நாங்கள் கவர் பண்ணுறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சைடில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க, அப்படியே சோஷியல் மீடியாஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க. எல்லாமே சேம் நேம் தான், விஜய் ப்ராட்காஸ்ட் அப்படின்னு தான் இருக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு நமக்கு என்ன நியூ பிசினஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளீனிங் லிக்விட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இந்த பிசினஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம், டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்க்க போகிறோம், மெஷினரி என்னென்ன வேணும்னு பார்க்க போகிறோம், மேன் பவர் எப்படி பார்க்க போகிறோம், அதே மாதிரி மாடல் அண்ட் க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், ரா மெட்டீரியல்ஸ், ஏரியாஸ், அதே மாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் ஃபைனலாக பார்க்க போகிறோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த லிக்விட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பற்றி சூப்பரான ஐடியா உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளீன் லிக்விட் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் சர்ஃபேஸை துடைக்கிறக்கும், கொஞ்சம் அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிளாஸ் இருக்குல்ல அந்த கிளாஸ் துடைக்கிறக்கும் நீட்டாக யூஸ் ஆகிட்டு இருக்குதுங்க. கிளாஸில் நீட்டாக டேட்டியான அழுக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குறக்கா இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க. ரெகுலராக ஹவுஸ் ஹோல்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட்ஸ் அப்புறம் மால்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸஸ் ஆகட்டும், அதே மாதிரி ரொம்ப ஹைலி டிமாண்டபிள் ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 70,000 rupees ஒரு 1 lakh rupees உள்ள ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்னு பார்க்க போய் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃபீஸஸ் பெரிய கார்பரேட் ஆஃபீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது, வெஹிக்கிள் சேல்ஸ் சர்வீஸ் எல்லாம் இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸஸ், வெஹிக்கிள் ஷோரூம்ஸு, பைக் ஷோரூம்ஸு, அதே மாதிரி ஆஃபீஸஸ், ஸ்கூல்ஸு, மால்ஸு, ஹவுஸ் ஹோல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்லேயே பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வச்சுருப்பாங்க, அங்கே யூஸ் பண்ணுறக்கு கிளீனிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குல்லங்க அங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ். பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, ஆஃபீஸஸ்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸு, அந்த பைக் ஷோரூம்ஸு, அதே மாதிரி பைக் ஷோரூம்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒரே ஷோரூம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மெயின் ஹெட் ஆஃபீஸ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம். கான்ட்ராக்ட் ஆஃபீஸஸ், கிளீனிங் ஏஜென்சிஸ் இருக்குல்ல அங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், நல்லா ஆர்டர் பிடிச்சி வச்சுக்கோங்க. மந்த்லி இத்தனை லிட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பிடிச்சி வச்சுக்கோங்க. ரா மெட்டீரியல்ஸ் அப்படி என்னென்ன வேணும்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா டிஎம் வாட்டர் வேணுங்க நமக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டிஷ்வாஷர் லிக்விட் உங்களுக்கு வேணும், பெர்ஃப்யூம்ஸ் வேணும், கலர்ஸ் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பாட்டில்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரா மெட்டீரியல்ஸ் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்காக வாங்கிக்க வேண்டியது.
ஏரியா அப்படின்னு பார்க்குறப்ப மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருந்த போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் ஸ்கேலாக இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் கிடையாது. தனியாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு ஏரியா பிடிச்சி ரெண்டல் கூட ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கட்டாது. ஸோ அதனால் வந்து மினிமம் ஃபஸ்ட்டு ஸ்மால் ஸ்கேலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெஷினரிஸ் என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேக்கர்ஸ் வேணும். அந்த அளவெல்லாம் அளப்பாங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் கெமிஸ்ட்ரி லேபுக்குள்ள போயின்னு வச்சுருப்பீங்க பேக்கர்ஸ், அந்த பார்த்தீங்களா அந்த கிளாஸில் வச்சுருப்பாங்களா, அது வேணும். அதுக்கப்புறம் ஸ்டெரர்ஸ் வேணும். அதே மாதிரி வெயிட்டிங் ஸ்கேல் வேணும் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் மிக்சர் ஒரு மிஷினரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க தமிழ்லேயே, அந்த மிஷினரி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிஷினரி வேணுங்க. அந்த மிஷினோட பெஸ்ட் பில்டிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அங்கே வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து. அடுத்து மேன் பவர்னு பார்க்குறப்போ ஸ்கில்டு லேபர் கண்டிப்பாக ஒருத்தர் வேணுங்க, அன்ஸ்கில்டு லேபர் கண்டிப்பாக ஒரு 2 பேர் 3 பேர் வேணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேலாக பண்ணாலும் கொஞ்சம் தரமாக ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஆன் டைம் டெலிவரி பண்ண முடியுங்க. அடுத்து வந்து என்ன மாடல் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்டை ஓன் பிராண்டாக மேக் பண்ணுங்கள். யார்கிட்டையும் வந்து டைப் மாதிரி வச்சு அவங்ககிட்ட சேல்ஸ் பண்ண வேண்டாம். அப்போ தான் வந்து இனிஷியல் பீரியட் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலுமே மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பிஸ்னஸ் சேல்ஸ் க்ரோத் நல்லா போகிறப்போ உங்களுக்கு பிராண்ட் வந்து பாப்புலர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி க்ளீனிங் ஏஜென்சிஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரீட்டைல் கஸ்டமர்ஸோட ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆஃபர்ஸ் நிறையா கொடுங்க, சீசனல் ஆஃபர்ஸ் எல்லாமே. டார்கெட் மாஸ் பையர்ஸை டார்கெட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பிராண்டே இல்லாமல் மொத்தமாக வந்து லிக்விட் மட்டும் வாங்குறாங்க இல்லையா, அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள காண்டாக்ட் பண்ணி டார்கெட் பண்ணால் மட்டுமே தான் உங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் நல்லா பாப்புலர் ஆக முடியும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பிராண்ட் நேம் நம்ம வளர்த்திக்கலாம், குட்வில் வந்துடும் அதே ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸு, ப்ரொஃபஷனல் ஸ்டோர்ஸு, இந்த ஆஃபீஸஸ்ஸு, இந்த பைக் ஷோரூம்ஸு, ஸ்கூல்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி லோக்கலில் வந்து கால் பண்ணிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கஸ்டமர்ஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து டார்கெட் பண்ணலாம் நீங்கள் வந்து. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம், அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஷாப் க்ளோஸு. அதே மாதிரி B2B செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா மார்ட், அலிபாபா, ட்ரேட்ஸ் இந்தியா, எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியா அப்படின்ட்டு நிறையா இடத்துல வந்து B2B மார்க்கெட்ஸ் நீங்கள் டார்கெட் பண்ணலாம் ஹோல்சேலுக்கு. ரீட்டைலுக்கு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஷாப் க்ளோஸ், மிந்த்ரா அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணலாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்குறப்போ ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜின் மினிமம் வந்து 50 to 80% மார்ஜின் வந்து கண்டிப்பாக நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 1,50,000 கிடைக்கும். 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 3,30,000 வரை கிடைக்கும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50 to 80% மார்ஜின். அது வந்து நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறீங்க, எப்படி சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ரீட்டைல் கஸ்டமர்ஸோட ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கான டார்கெட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ ஐ திங்க் இந்த கிளாஸ் கிளீனிங் லிக்விட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் எனக்கு கிடச்சிக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ உங்களை அடுத்த இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் மை விஜய், பாய்.